எம்ஜிஆர் பக்தராக வளர்ந்து அவர் மறைந்த பிறகு எம்ஜிஆருக்கு விரோதமாக இருக்கிற கட்சி நீ போய் சேரலாமா? அதான் கேள்வி. எம்ஜிஆர் சக்திக்கே விரோதமான ஒரு கட்சிக்கு போயிருக்காருன்னா அந்த சூழலுக்கு அவரை தள்ளன விஷயம் எது? ஒரு விஷயமும் இல்லை. இவர் அந்த தொகுதி கேட்டிருப்பார், இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. திமுக ஆட்சியை காலி செய்ய வேண்டும், ஒழிக்க வேண்டும், அந்த ஆட்சி வேறு வர வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கக்கூடியவர்களும் ஒன்று திரள வேண்டும். எலெக்ஷன் வரல இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா இன்னும் எவ்வளோ கறக்க முடியும், என்னென்ன வாங்க முடியும், எந்தெந்த ஆளுங்கட்சியாக இருக்காங்க, என்னென்ன சலுகைகளை பெற முடியும். இபிஎஸ் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியில் எல்லாமும் தெரிஞ்சவர், அழுத்தமானவர், எதை எப்பொழுது இப்படி வெல்லலாம் என்பதற்கு அருமையாக திட்டம் வகுக்குவார். உங்களோட ஸ்டாலின் நான் முதல் வந்து என்னென்னமோ கொண்டு வராங்க. அந்த விளம்பரத்திற்கான செலவு கூட அந்த டிபார்ட்மெண்ட்டில் மக்களுக்கு போய் சேரல. யார் தமிழ்நாட்டில் வெல்லணும்னு சொன்னாலும் மத்திய அரசினுடைய ஆதரவு வேணும். மத்திய அரசு ஆதரவு இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது. கால்வாய்களை தூரெடுத்தவர் எந்த மந்திரியும் இல்லை, எடப்பாடியார் தான். ஏரிகளுக்கு எல்லா தண்ணியும் மழை காலத்தில் டேம் நிறைஞ்சி இருக்கிற நேரத்தில் மீதி தண்ணி கொண்டு போய் ஏரிகளுக்கு சேர்த்தணும்னு செஞ்சவர் எடப்பாடியார் தான். கால்நடை பூங்காவே உருவாக்கி 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி உருவாக்கியவர் எடப்பாடி தான். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட புதிய நீதி கட்சியோட பொதுச் செயலாளர் சமரசம் ஐயா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதிமுகவோட அமைப்பு பொதுச் செயலாளர், அப்படி அந்த பொசிஷனில் ஒரு முக்கியமான பொசிஷனாக இருந்த அன்வர் ஐயா வந்து அதிமுகவில் திமுகவுக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து 2024 தேர்தலாக வரப்போகுது. இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறீங்க? நான் அதை ஏற்கவில்லை. 1000 குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் எம்ஜிஆர் தீய சக்தி என்று சொன்னவரோடு போய் சேர்ந்தது தவறு. அது மட்டுமல்ல, அன்வர் ராஜா அவர்கள் எனக்கு மிகவும் தெரிந்தவர், நல்லவர், நெருங்கிய. நீங்களும் அவரும் அதிமுகவில் பயணித்தவங்க. நாங்கள் பயணம் செய்தவர்கள். அவர் பெரிய குற்றத்திற்கு ஆளானவர் அல்ல. தொண்டு செய்வதற்கு ஓடி ஓடி செய்யக்கூடியவர், ஒரு யதார்த்தமானவர், மனதில் பட்டதை சொல்லக்கூடியவர். அவர் போய் சேர்ந்திருக்கிற இடம் எது என்பதுதான். அவர் விலகினதை பற்றி நான் குற்றம் சொல்லவே இல்லை. எல்லா கட்சியும் 100க்கு 100 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் கூட அங்கே இருந்து விலகினது தான். ஆனால் எம்ஜிஆர் சக்திக்கு விரோதமாக எங்கேயும் போக மாட்டேன். எம்ஜிஆர் சக்திக்கே விரோதமான ஒரு கட்சிக்கு போயிருக்காருன்னா அந்த சூழலுக்கு அவரை தள்ளன விஷயம் எது? ஒரு விஷயமும் இல்லை. இவர் அந்த தொகுதி கேட்டிருப்பார், இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார். அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? பாஜக அதிமுக கூட்டணியால் தான் நாங்கள் போகிறேன், பாஜக வந்து அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதெல்லாம் வந்து சொல்லலாம். நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து தான் அதிமுக எடப்பாடியார் 11 மருத்துவமனைகளை வாங்கினார். இப்போ இந்த இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் ஒரு கூட்டணியில் எதை எதை வாங்கினோம் என்று இடம் இருக்கிறது. கருணாநிதி மந்திரி பதவிகளை வாங்கினார், வேறு எதையும் வாங்கவில்லை. அது மட்டுமல்ல, தமிழகத்தின் மானத்தை விற்றார் கூட்டு வைத்து கொண்டே. 2G ஊழல் போட்டவர்கள் யார்? சர்க்காரிய ஊழல் போட்டவர்கள் யார்? கச்சத்தீவை கொடுத்தவர்கள் யார்? அவங்களுடைய உறவு வச்சிருந்தார். அவருக்கு அதிலே இருக்கிறார். அது எப்படின்னா, கை விளங்காத மாப்பிள்ளை, கால் விளங்காத பொண்ணு, ரெண்டும் ஜோடி சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் அந்த பொருத்தம். வேறு இது அதை விட அந்த பொருத்தம் சொல்கிறீங்க. அவங்க தான் 2019 வர தேர்தலில் ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு வராங்க. அது வேறங்க. நீங்கள் தேர்தல்ன்றது ஒரு காற்றடிக்கிற மாதிரி. ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் இல்லாதவங்க கூட மேலே வந்துடுவான். காமராஜரை சீனிவாசன் வென்றாருன்னு சொன்னால் காமராஜரை விட நல்லவர், யோக்கியர், திறமைசாலி, மக்கள் சேவகர்னு சொல்லலாமா? ஒரு காத்தடிக்க அண்ணாவுக்கு இருந்த மரியாதை அவர் நிறுத்தின. காத்தடிக்கிற மாதிரி இல்லை, களமே வந்து பிஜேபி எதிர்பார்க்க மாதிரி தமிழ்நாடு அரசியலே இருக்குது. இல்லை, அது உங்கள் கற்பனை. அதுக்கு நான் உங்கள் 40க்கு 40 தொகுதி வின் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் 39 வின் பண்ணுறாங்க. அப்போது இப்போ நடக்க போகிற எலெக்ஷன்ஸை கூட சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் திமுக எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது வேறு. இயல்பாக வந்து
தமிழகத்தினுடைய கொள்கை விளக்கம் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் எம்ஜிஆர் பக்தர்களாக வளர்ந்தவங்க. அன்வர் ராஜாவும் எம்ஜிஆர் பக்தர் தான். எம்ஜிஆர் பக்தராக வளர்ந்து அவர் மறைந்த பிறகு எம்ஜிஆருக்கு விரோதமாக இருக்கிற கட்சியில் நீ போய் சேரலாமா? அதான் கேள்வி. அதுக்கு மட்டும்தான் பதில் தேவை. நீங்கள் அப்படி தனித்து பிரித்து பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து முஸ்லீம் மக்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்கு. அத வந்து பிஜேபி வந்து இப்போ சிஏ கொண்டு வந்ததோ, இல்ல என்ஆர்சி கொண்டு வரதோ இத பத்தி பேசும்போது, அவரு அதிமுக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு நெனச்சேன். இப்போ வந்து அதிமுக டோட்டலா கண்ட்ரோல் பண்றாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் கூட யாரு? ஆட்சியில பங்கு இதுப்பெல்லாம் பேசும்போது நம்ம எப்படி அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு இதெல்லாம் கேட்கறாங்க. வதந்திகள் தானே. இவர்கிட்ட அமித்ஷா சொன்னாரா? இல்ல மோடி சொன்னாரா? அமித்ஷா தான் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் சொல்லிட்டு இருக்காருல்ல. வந்தா கூட்டணி ஆட்சி தான். நாங்க வந்து அமைச்சரவையில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. அது அவர் சொல்லட்டுங்க. அவர் யாரும் அதை நான் அதுக்காக எல்லாம் பயந்தேன். ஐயா, இந்தியாவோட உள்துறை அமைச்சர் பாஜகவோட மோடிக்கு அடுத்தபடியா செல்வாக்குல இருக்காரு. அவரு சொல்றத நம்ம எப்படி ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துக்க முடியும்? நீங்க அது எல்லாமே இப்போ எலெக்ஷன் வெளியும் சொல்லுவாங்க. எலெக்ஷன் கூட்டணி சேர்ந்து எலெக்ஷன் நடக்குதுன்னும் போது அது ஒன்றும் இருக்காது. இந்த இவ்வளோ நாள் பேசிய பேச்சும் வாதமாகவே இருக்கும். இல்ல இப்ப நம்ம நீங்க வழக்கு நீங்க தீர்ப்பு சொல்றது கரெக்ட் தான். இப்போ வந்து கூட்டணி இருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம நிறைய விமர்சனம் எல்லாத்துக்கும் ஒரே கொள்கை இருந்தா, ஒரே ஒரு கட்சி இருந்துட்டு போலாம். எல்லாத்துக்கும் வேற ஒரு கொள்கை இருக்கனால தான் ஒரு வேற வேற கட்சிகள் இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு கூட்டணின்னு அமைச்சிட்டோம். அப்படின்னும்போது இதுக்குள்ள வந்து நம்ம பிரச்சனை இருந்தாலும் அத தள்ளி வச்சுட்டு நம்ம திமுக எதிர்ப்புல தானே இருக்கணும். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய தான் இதுவரையிலும் பேசிட்டே இருக்காங்க. இல்லைங்க. நீங்க சொன்ன இதுக்கு எல்லாமே காரணம் பேரறிஞர் அண்ணா. உதாரணம் சொல்லணும்னா, கடைசி வரையிலும் ராஜாஜியும் அண்ணாவும் ஒன்றாக இருந்தார்களா? கூட்டணிக்கு முன்ன ராஜாஜியும் ஆதித்யநாத் அண்ணாவும் ஆதித்யனும் ஒன்றா இருந்தார்களா? இல்ல. இல்லை காயிதே மில்லத்தும் ஒன்றா இருந்தார்களா? கிடையவே கிடையாது. இவங்க எல்லாமே வேறு வேறு நிலையில் ஆனா அவங்க தேர்தல்னு வரும்போது காங்கிரஸை எதிர்க்கிறதுல ஒண்ணா சேர்ந்தாங்கல்ல. அதில் சேர்ந்தாங்க ஒன்றா. அதுபோல் இன்றைய தினம் தமிழகத்தில் திமுக ஆட்சியை காலி செய்ய வேண்டும், ஒழிக்க வேண்டும், அந்த ஆட்சி வேறு வர வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கக்கூடியவர்களும் ஒன்று திரள வேண்டும். இப்போ ஏன் எதிர்த்து இருக்கிறவங்க இன்னும் பரவலாக இருக்கிறாங்க? சீமான் எங்கே இருக்கிறாரு? விஜய் எங்கே இருக்கிறாரு? அப்படின்றதெல்லாம் கேள்வி வைப்பேன். அதே மாதிரி விஜயகாந்த் இது எங்கே இருக்குது? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனையிலே இருக்குது. இது முடிவுக்கு வரும்போது சரியாக போயிடும். முடிவுக்கு எப்போ வரும்? வர வேண்டிய நேரத்தில் வரும். அதுக்கு இப்போ ரொம்ப அவசியமா இல்லை. நீங்க கரெக்டா சொல்றது முடிவுக்கு வரணும் அப்படின்னு பேசுறீங்க. முடிவுக்கு வரத்துக்கு எல்லா கட்சிகளும் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஆட்சியில வந்து பங்கு கொடுத்தா தான் நாங்க முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாமக சொல்றாங்க, தேமுதிக சொல்றாங்க, விஜய் சொல்றாரு, சீமான் மட்டும் நான் தனியாக நிற்கிறேன்னு பேசிட்டு இருக்காரு. இவ்வளவும் பேசுகிறாங்க. ஏதாவது ஒன்றாவது நடந்திருக்குதா? இதுக்கு முன்னே நீங்கள் இதுவரையிலும் இதெல்லாம் பேசினது தான். இவங்க ஆனா பேச ஆப்போசிட் இருக்கிற கூட்டணி என்ன பண்றாங்க? எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் நாங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுல ஒண்ணா நிப்போம். நாங்க திமுக ஆட்சிக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அதுவிலையும் பேசுறது எலெக்ஷன் வரல இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா இன்னும் எவ்வளோ கறக்க முடியும்? என்னென்ன வாங்க முடியும்? எந்தெந்த ஆளுங்கட்சியாக இருக்காங்க, என்னென்ன சலுகைகளை பெற முடியும்? இதெல்லாம் பேசிட்டு போய் நின்னாருன்னா, இப்போ அந்த மெடிக்கல் சீட் பார்த்து சொல்லுப்பா, சரி சரி நீங்கள் போங்க, அது வந்துடும் உங்களுக்கு. எவ்வளோ லாபம்ன்றது. இப்படி பார்த்து பேசினா இத்தனை எனக்கு இவ்வளோ சீட் கொடுப்பா, இது இந்த 2, 3, 5 எல்லாம் 10. அதான் அங்க வந்து கூட்டணி அமைஞ்சு நாங்க யார் என்ன பிரச்சனை போயிட்டு சீட்டு பிரச்சனை தான் இருக்குது. இங்க வந்து கூட்டணியும் அமையலையே. இல்லைங்க, அது கூட்டணி அது அமையாது. அதுலேருந்து நிச்சயமாக சத்தியமாக கட்சி விலகும். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 2026 இப்போது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிலைக்காது, நீடிக்காது. நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நான் 88 ஆண்டு, எனக்கு இப்போ 89 பிறக்க போகுது. 75 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறவன். நான் போட்ட கணக்கு பொய்த்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் எந்த நேரத்திலும் பொய் கணக்கு ஆசையை வச்சு அபிலாஷையை வச்சு போடுறவன் அல்ல நான். என்ன நடக்குதோ அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து என் மனதுக்கு எட்டினதை சொல்கிறவன். அந்த அடிப்படையில் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை 2026 என்பது தெளிவாக அடுத்த முறை ஸ்டாலின் அவர்களால் வர முடியாது என்று வரையறுக்கப்பட்டு விட்டது. நாம் கூட கிராமத்தில் நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவன், அறையில் உட்கார்ந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறவன் அல்ல. அப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது இவர்கள் செய்கிறதெல்லாம் வெத்து வெட்டு செய்யக்கூடிய இப்போல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் பாருங்கள் எவ்வளோ விளம்பரம். உங்களோடு நான், மக்களோடு நான், உங்களோடு ஸ்டாலின், நான் முதல் என்னென்னமோ கொண்டு வராங்க. அந்த விளம்பரத்திற்கான செலவு கூட அந்த டிபார்ட்மெண்ட்டில் மக்களுக்கு போய் சேரல. அந்த விளம்பரத்திற்கான செலவு வெளியே சொல்லுங்க. அந்த விளம்பரம் இருக்குங்களே, அது மட்டும் எத்தனை வகை,
எத்தனை வழி, என்ன இது, எவ்வளோ செலவு, அந்த துறையில் ஆகியிருக்கக்கூடிய மக்களுக்கு செஞ்சிருக்கிற சேவை என்ன? அது சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சத்தில் இதெல்லாம் வந்து அரசியல் விளையாட்டு. இப்போ எடுத்துகிட்டு வீடு வீடாக போயிட்டு ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேரை வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் போய் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி செஞ்சு வாக்காளர் சேர்த்துறன்ற அவர் எப்படி இப்போ காசு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் நேரத்தில் தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இருந்தே இவங்க தான் வாக்காளர்கள், இவங்க தான் நமக்கு ஓட்டு போடுறவங்க, இவங்களுக்கு தான் நாம் காசு கொடுக்குறோன்றதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணி வாரி வாரி இறக்கிறாங்க. அது தோல்வியில் முடியுமே தவிர வெற்றியில் முடியாது. இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2014 எலெக்ஷன்ஸை பொறுத்து மோடியா லேடியா அப்படின்னு பேசினாங்க. அதுக்கு பின்னாடி வந்து 39, 40 தொகுதி நான் வின் பண்ணி காட்டினாங்க. அப்படின்னும்போது அந்த இடத்துல முக்கியமான நம்ம விஷயம் என்ன பார்க்கணும்னா, அதிமுக ஒரு பவர்ஃபுல்லான கட்சியா இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ட எதிர்க்கிற பொசிஷன்ல இருந்தாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கரிஸ்மா இருந்துச்சு. அந்த மாரி நம்ம கரிஸ்மாவ வந்து இப்போ வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு ஒரு ஒரு சபார்டினேட் கட்சியா மாறிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால தானே இபிஎஸ் உடைய ஆளுமை மேல கொஸ்டினா வருது. நீங்க யார் தமிழ்நாட்டில வெல்லணும்னு சொன்னாலும் மத்திய அரசினுடைய ஆதரவு வேணும். மத்திய அரசு ஆதரவு இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது. 2019 எலெக்ஷனு, 2024 எலெக்ஷனு திமுக வந்து எதிர்த்து தான் எலெக்ஷன சந்திச்சாங்க. இல்லைங்க, நான் சொல்கிறது கணக்கு வேற. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். கருணாநிதி மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தலைவர். கருணாநிதி இந்திரா காந்தியோட உறவு வைத்து கொண்டார். அந்த அம்மாளுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் பார்லிமெண்ட் தேர்தல் வந்தது. பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது மத்திய அரசுக்கு இந்திரா காந்தி வருவார் அப்படிங்கிற நிச்சயம் ஜோசியம் பார்த்தோ, மக்களுடைய பல்ஸ் பார்த்தோ எப்படியே தெரிஞ்சிச்சு அவருக்கு. சரி சேர்ந்தார். சேர்ந்த உடனே ஜெயிச்சிட்டாங்க. 40 தொகுதினா 38 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. 2 தொகுதி தான் இவர் வந்தார். அப்போ இவர் சொன்னார், 2 விரலை காட்டி எனக்கு 2 எம்பி கொடுங்க என்று கேட்டார். வந்து மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இது நிலைமை. அதுக்கப்புறம் மக்கள் திலகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்கள் திலகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதே மக்களாட்சி எல்லாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை ஏற்றுக்கொண்டவர். இப்பொழுது பார்லிமெண்ட் தேர்தலிலே மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இதை வைத்து அவராகவே ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கொண்டு சட்டமன்றத்தில் பேசினார். சரி, வந்த உடனே அவர் சொன்னார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கும் பொழுது இடையிலே வந்த ஒரு இடைத்தேர்தலால் நடக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றால் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைத்து அமைச்சரவை இருக்கிறது, ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா, மரபு இருக்கிறதா, முன்னுதாரணம் இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, இருந்தால் கொண்டு வந்து போடுங்க. நான் சட்டமன்றத்தில் கலைஞரை பார்த்து கேட்டேன். அவர் அமைதியாகவே இருந்தார். சரி, நீங்கள் எம்ஜிஆர் கீழே இறங்குன்றீங்க, அவர் கீழே இறங்கினால் மேலே ஏறுவது யார் அப்படின்னு சொன்ன அந்த சிம்மாசனத்திலேருந்து கீழே இறங்குன்றீங்க, அப்படின்னா அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்காருவது யார் அப்படின்னு. முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் குழந்தையை பற்றி யோசிப்போம் அப்படின்னு. கல்யாணம் யாருக்குன்னு? வருங்கால முதலமைச்சர் மு க அவர்களே வருக வருகன்னு ஒரு கூட்டம், வருங்கால முதலமைச்சர் மூப்பனார் அவர்களே வருக வருக என்று ஒரு கூட்டம். இது என்ன அரியும் அரணும் சேர்ந்து ஐயப்பனை பெற்ற கதையான்னு கலைஞர் ஓடிட்டார். பதிலே சொல்ல முடியல. இது நடந்த கதை. இது எதுவும் விவகாரம். நீங்கள் சொல்கிற பொசிஷன் வச்சு பார்த்தா அப்போ வந்து அதிமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லையே. அதனால தானே அன்வர் ராஜா போன்ற தலைவர்கள்லாம் வெளியே வரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறது ஆதரிக்கிறது வேறு. அப்போது நாங்கள் ஸ்ட்ராங்காக கவர்மெண்ட் 2024 எலெக்ஷனில் வந்து இபிஎஸ் என்ன பேசினார், நாங்கள் வந்து ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு பேசினார்ல. அதனால் அப்போ தானே மறுபடியும் வந்து சேர்ந்தார். 2021 அடுத்து 2024 வந்து சேர்ந்தார். இல்லை, ஒரு கட்சியோட உறவு வச்சுக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் கேரண்டி நிச்சயமாக எழுத அப்படின்னா வேறு கட்சியே தேவையில்லை. நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும். இப்போ அதிமுகமோ அல்லது மாநில அரசோ பல்வேறு நன்மைகளை பெற்றிருக்கிறதுனால, காமராஜர் ஆட்சியானாலும் சரி, யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் மத்திய அரசோடு இணக்கமாக அவங்க துணையாக இணையாக இருக்கும் பொழுது தான் வெற்றி பெற்றிருக்கும்.
மத்திய அரசை எதிர்த்து கொண்டு மாநில அரசுகள் எதுவுமே வெற்றி பெறாது, மக்களுக்கு எந்த சேவையும் செய்ய முடியாது. இப்போ மாநில அரசு என்பது விரல், மத்திய அரசு என்பது உள்ளங்கை. உள்ளங்கை இல்லாமல் விரல் இருக்க முடியாது, விரல் இல்லாமல் உள்ளங்கை இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அதுக்கு ஏதோ ஒரு பெருநோய் வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஆகவே இந்தியாவுக்கு எந்த பிழையும் அப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ் வந்து நிதியமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னார், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து டேக்ஸே கொடுக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு அவர் பேசினார்ல. அப்படின்னும் போது நீங்கள் உள்ளங்கை விரல் சொன்னால் கூட உள்ளங்கையில் இருக்கிறவங்களும் விரலுக்கு காசு கொடுக்க மாட்டிருக்காங்க தானே எடுத்துக்க முடியும். அது நீங்கள் கேள்விக்கு கேள்வி பதிலாக சொல்லிட்டு இருந்தோம்னா அது விதண்டாவாதம். அது ஆனால் ஓபிஎஸ் அந்த விமர்சனம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கி வச்சார்ல அதிமுக காலத்துல. அதெல்லாம் ஒரு காரண காரியம்தான். அவங்க எல்லாருமே வந்து அவங்க தமிழ்நாடு நன்மைக்காக தானே பேசுகிறாங்க ஓபிஎஸ் சட்டமன்றத்தில். இவங்க யாரும் அப்துல் கலாம் இல்லை, இவங்க யாரும் நல்ல கண்ணு இல்லை, இவங்க யாரும் உடுமலைப்பேட்டை சாதிக் பாட்ஷா இல்லை, இவங்க யாரும் கக்கன் இல்லை. அவங்க அதை பேசலாம். இவங்கெல்லாம் யாரும் அண்ணா இல்லை, அவங்க அதை பேசலாம். இன்னும் சொல்லப்போனால் இவங்க யாரும் எம்ஜிஆரும் இல்லை, அவரும் அதை பேசலாம். இவங்க பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சூழ்நிலை தகுந்த எம்ஜிஆர் யாராக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், துரோகியாக இருந்தாலும், விரோதியாக இருந்தாலும், மக்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் எதையாவது எப்படியாவது பயன்படுத்தி சாதுரியமாக சாமர்த்தியமாக முடித்து மக்களுக்கு அதை செய்து கொடுத்து விடுவார். அதுதான் எம்ஜிஆர். நீங்கள் சொல்லும்போது சாதுரியத்தை பற்றி பேசுகிறீங்க. இப்போ வந்து நம்ம கூட்டணி கட்சிக்கு கூட்டணி வரணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்போது அன்புமணி என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறாரு. சரி நம்ம வாப்பா வந்து தேர்தலிப்போம், ஜெயிச்சு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் சாப்பாடு இலைய போல் நீங்கள் சாப்பாடு கேட்குறீங்க அப்படின்னு பேசும்போது அது வந்து அவரை வந்து ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. இல்லைங்க, இது மாதிரி இப்போ பேசுகிறதெல்லாம் வச்சு நம்ம பேசுகிறது இது கதா காலட்சேபம் பண்ணுற மாதிரி தான். இது அரசியலில் எந்த வெற்றி தோல்வி. ஆனால் இது எல்லாத்தையும் மக்கள் பார்ப்பாங்கல்ல. அன்புமணிக்கு என்ன பதில் சொன்னாரு, பாஜகவுக்கு என்ன பதில் சொன்னாரு. காமெடி சார், கவுண்டமணி செந்தில் பேச்சு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்படின்னா இபிஎஸ் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் சொல்கிறத பார்த்தா. நீங்கள் இபிஎஸ் வந்து அந்த லிஸ்ட்லேயே வைக்காதுங்க. இபிஎஸ் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியில் எல்லாமும் தெரிஞ்சவர், அழுத்தமானவர், அமுக்கமாக சுமுக்கமாக இருக்கக்கூடியவர், எதை எப்பொழுது இப்படி வெல்லலாம் என்பதற்கு அருமையாக திட்டம் வகுக்குவார். நீங்கள் அவரோட இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசு நீங்கள் எந்த தலைவரை சேர்த்தாதீங்க. தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் கடுமையாகவே விமர்சிக்கிறார். 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு. அவருடைய தலைமை அந்த மேலே தோல்வி தானே அவருக்கு பரிசா கிடைச்சிருக்கு. இல்லைங்க, தோல்வி என்பது நீங்கள் கஜினி முகமது எத்தனை முறை தோத்தீங்க? நமக்கு தோல்வியை பற்றியெல்லாம் அரசியலில் சொல்லலாமா? தோல்வியில் விழுந்து ஆபிரகாம் லிங்கனை விட இவங்க பெரிய நபர்களா? அவங்கெல்லாம் தோல்வியை சந்திக்காது வந்தவங்களா? அதனால் தோல்வி என்பது சகஜம். ஆனால் லட்சியம் என்பது. ஆனால் அரசியல் விமர்சகருடைய தோல்விக்கான முக்கிய காரணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம தேவையான ரைட்ஸை வந்து பேசி வாங்கலை அப்படின்றது தானே விமர்சனமாக இருக்குது அவர் மேலே. இல்லைங்க, அவர் தானே வாங்கினார். இவர் என்ன வாங்கினார்? அவர் வாங்காத என்ன? அவர் வந்து விவசாயிகள் சட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார் இபிஎஸ். அதுவும் அதுக்கு பின்னாடி அது பிஜேபி வந்து திரும்ப பெற்றுட்டாங்க. அப்படின்னும் போது அந்த சட்டத்துக்கு வந்து நம்ம வந்து அதிமுக சார்பாக வந்து ஆதரவு தெரிவித்தோம்ல. அப்படின்னும் போது அவங்கள விமர்சனம் இருக்குது தானே செய்யுது. இல்லைங்க, நீங்கள் ஒரு நாட்டில் வந்து 1008 விஷயம் இருக்குது. எது முக்கியம், எது அதாவது அந்த சட்டம் வந்த பின்னாடி 700 விவசாயிகளுக்கு மேலே வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, அங்கே வந்து இறந்து போனாங்க. அப்போ அதுக்கு அவருக்கு பங்கு இருக்கும் இல்லைங்க? அப்படி அவர் நடந்திருந்தால் அதில் அந்த பங்கில் அவரும் எடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்யுமோ அதை செய்வார். நீங்கள் விவசாயம் சொல்லி வந்தால் கால்வாய்களை தூர் எடுத்தவர் எந்த மந்திரியும் இல்லை, எடப்பாடியார் தான். ஏரிகளுக்கு எல்லா தண்ணியும் மழை காலத்தில் டேம் நிறைஞ்சி இருக்கிற நேரத்தில் மீதி தண்ணி கொண்டு போய் ஏரிங்களுக்கு சேர்த்தணும்னு செஞ்சவர் எடப்பாடியார் தான். கால்நடை பூங்காவே உருவாக்கி 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி உருவாக்கியவர் எடப்பாடி தான். நீங்கள் அவர் இப்படியெல்லாம் குற்றம் சொன்னால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் மறைக்கிறீங்களா? நீங்களே கேள்வி இல்லை. இப்போ நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் கேட்கும் போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ செஞ்சிருந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கான உரிமை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. எந்த 2021 ஏன் அவருக்கு வந்து ஓட்டு போட்டு அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆகலை? நீங்கள் சொல்கிறத எல்லாம் செஞ்சுருந்தா. இல்லைங்க, எதிரியினுடைய வேகம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே அசல் பிசல்கையா கம்ஜாத் பட்கையானுவோம். மெய் மொழிக்கும் பொய் ஜமாய்க்குன்னுவாங்க. அரசியலில் சில விதமான வித்தைகள் தேவை. அந்த மாதிரி வித்தைகள் தேவை என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொன்றும் செய்யணும். எனக்கு தெரிந்தவரை இன்றுள்ள சூழ்நிலையில்
தமிழகத்தினுடைய முதல் மனிதனாக இதுவாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் தான். எடப்பாடியா ஸ்டாலினா என்ற கேள்வி தவிர வேறு எதுவும் இல்லை. அதில் எடப்பாடி வெல்வார், நிச்சயம் ஆட்சி அமைப்பார். மீண்டும் நல்ல ஆட்சி, அண்ணாவின் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி நடக்கும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா.